வணக்கம் நண்பர்களே, நீங்க இருக்கிறது நியூஸ் நவ் தமிழ் சேனல். நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று அப்படின்னு சொல்லலாம். சோ மனிதர்கள் வந்து சண்டை போட்டுட்டு சாப்பிடாம கூட இருப்பாங்க. ஆனா காற்றை வந்து சுவாசிக்காம இருக்கவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் சரி, பிறந்தது முதல் இறப்பு வரை கண்டிப்பா வந்து காற்றை வந்து சுவாசிப்பான் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த காற்று வந்து சுத்தமா இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஏற்பட்டுருச்சு. இருந்தாலுமே நம்ம வீட்டுல இருக்கிற காற்றை வந்து நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சில வகையான செடிகள் வந்து பயன்படுது. சோ அந்த செடிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை ஏன் வீட்டுல நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறதான காரணத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, புதினா செடி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். புதினா செடி வந்து ரொம்பவே மனம் வீசும் அப்படிங்கிறது. புதினா அப்படின்னாலே புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ புதினாவோட இலைய சுவாசித்தாலும் சரி, புதினாவை சாப்பிட்டாலும் சரி, நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா செடி வந்து காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. ஸோ வந்து இத நீங்க கண்டிப்பா தாராளமா உங்க வீட்ல வளர்க்கலாம். இதுல என்ன ஹைலைட்ன்னு பார்த்தீங்கன்னா, புதினா செடி வந்து நீங்க வீட்ல வளர்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து எறும்பு தொல்லைகளும், ஈக்கள் இது போன்ற விஷயங்களும் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல முக்கியமா எலிகளோட தொல்லையும் வந்து ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த புதினாவோட மனம் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீட்ல வந்து எலி தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வீட்ல வந்து புதினா செடியை வந்து தாராளமா வளர்க்கலாம். நம்பர் 2, கற்றாழை. இதை வந்து இங்கிலீஷ்ல ஆலோவேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கற்றாழையும் வந்து உங்க வீட்ல வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். ஸோ கற்றாழை வளர்த்தீங்கன்னா காற்று வந்து சுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப அதை வந்து நம்ம மூலிகையாகவும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம காற்றுல வந்து எப்போதும் புத்துணர்ச்சியை வந்து பரவ செய்யறது வந்து கற்றாழை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா உங்க வீட்ல வந்து கற்றாழை செடியை வந்து நீங்க வளர்க்கலாம். நம்பர் 3, லெமன் கிராஸ். இது தமிழ்ல வந்து எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு புல் வகை தான். இது வந்து எலுமிச்சை பழத்தோட வகையை சார்ந்தது. இதுல வந்து சிட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்கு. அதனால வந்து எப்போதும் காற்றுல வந்து புத்துணர்ச்சி அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கிருமி நாசியாவும் இது பயன்படும். ஸோ காற்றுல உள்ள கிருமிகளை வந்து இது நீக்கிடும். இதுல முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கொசு விரட்டியா வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வீட்ல வந்து கொசு தொல்லை அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த செடி வந்து வீட்ல தாராளமா வளர்க்கலாம். நம்பர் 4, பீஸ் லில்லி. சோ பீஸ் லில்லி அப்படிங்கிறது வந்து நீங்க படத்துல பாக்குறீங்க. இதுதான் வந்து பீஸ் லில்லி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காடுகள்ல வாழ்ற ஒரு வகையான தாவரம். இது ஒரு சிறந்த காற்று தூய்மை செய்யும் ஒரு தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இது வந்து உங்க வீட்ல வளர்க்கலாம். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அலங்கார பொருளா கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா இதுல வந்து வெள்ளை நிறத்துல வந்து அழகான பூக்கள் வந்து பூக்கும். இதோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க தூசுக்களை வந்து இது தன் பக்கம் வந்து உள்ள இழுத்துக்கும். சோ கண்டிப்பா உங்க வீட்ல வந்து பீஸ் லில்லி அப்படிங்கிற செடியை வந்து நீங்க வளர்க்கலாம். நம்பர் 5, மணி பிளான்ட். சோ இந்த பேரை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதிகமான வீட்ல வந்து இந்த மணி பிளான்ட் அப்படிங்கறத வளர்க்கப்படுது. இதுவும் காற்றை வந்து நல்லாவே தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை வளர்க்கறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து சூரிய ஒளி தேவையில்ல. அதே போல அதிக அளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லாம இதை வீட்ல வச்சா உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு விஷச்செடியாகும். சோ இதோட இலைகள் வந்து விஷத்தன்மை கூடியது. சோ நீங்க வீட்ல வந்து செல்லப்பிராணிகள் இருந்தாலும் இல்ல குழந்தைகள் இருந்தாலும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்பர் 6, ஸ்னேக் பிளான்ட். நம்ம ஊர்ல வந்து மருள் செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதான் வந்து நீங்க படத்துல பாக்குறீங்க. இதுவும் ஒரு சிறந்த காற்று தூய்மைப்படுத்தும் ஒரு செடி. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடி வந்து 107 வகையான காற்றில் நிறைந்திருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடிகள் எல்லாமே வந்து நம்ம சுற்றுப்புறத்துல கிடைக்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பா இந்த செடிகளை வந்து உங்க வீட்டில் வளர்த்து பயன்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போன்ற வீடியோக்கள் இன்னும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்மளோட சேனல் நியூஸ் நவ் தமிழ்.